விருச்சிக ராசிக்காரர் எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து முள்ளா அல்லது பலாப்பழமா அப்படிங்கிறது டவுட்டு பல பேருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். இந்த விருச்சிக ராசிக்காரரோட பாருங்கள், சின்னமே தேள் தான். இந்த தேள் எப்படி அமைதியாக இருக்கும், டக்குன்னு கொட்டிடும். அந்த மாதிரி தான் இவங்களுமே. இவங்க எல்லாத்தையுமே அவ்வளோ ஈஸியாக இவங்களை நம்ப வைக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பகையை பாராட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகிறது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது போல தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. எந்த டைமில் எப்படி இருப்பாங்க அப்படின்னும் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த டைமில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த 2026 ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு குருவின் இடமாற்றம் தொழில் மற்றும் நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வருமா? ஜூன் 2, 2026 முதல் குரு 9ஆம் இடத்துக்கு, அதாவது பாக்கியஸ்தானம் மாறுறதுனால நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா பிரம்மாண்டமான பாக்கிய யோகம் கிடைக்க போகுது. அதாவது ஜூன் 2ஆம் தேதி பாகிஸ்தானத்தில் 9ஆம் வீடு உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட வாழ்க்கையோட முக்கிய மைல்கல்லாக அமையப் போகிறார். அதாவது பூர்வ புண்ணிய பலத்தால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய மாபெரும் வெற்றிகளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு இருக்கும். ஜூன் 21 வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நிகரற்ற தைரியம் பிறக்கும். வழக்குகள்லையும் சரி, அலுவலக அரசியல்லையும் சரி, நீங்கள் முழுமையான வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையில் எப்படி ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதாவது ஜூன் 15க்கு பிறகு 8ல் நுழையக்கூடிய சூரியனாலும் மாத இறுதியில் 7ல் வரக்கூடிய செவ்வாயாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், உஷ்ண உபாதைகள் வரலாம். ஸோ அமைதியாக இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் அப்படிங்கிறது 2026 மாதமானது மாபெரும் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். சில சின்ன சின்ன சவால்களையும் சேர்த்தே கொண்டு வரப்போகிறது. கடந்த ஓராண்டு காலமாக உங்களோட அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து பல சோதனைகளை தந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களோட 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தில், அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெறுவது உங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் மற்றும் பொருளாதார தடைகள் அனைத்துமே தெய்வத்தின் அருளால் பனி போல விலகும். ராசிநாதன் செவ்வாய் மாதத்தோட பெரும்பகுதி உங்களுக்கு அபாரமான நல்ல பலன்களை தந்தால் கூட ஜூன் 15க்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்கு 8ஆம் வீடு மாறக்கூடிய சூரியனால் உடல் சோர்வு, ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலவையான, அதே சமயம் ரொம்ப சாதகமான பலன்களை தான் தரக்க போகுது. உங்களோட 10ஆம் வீடான, அதாவது ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால அன்றாட வேலைகளில் சில நேரங்களில் லேசான ஈடுபாடு இல்லாமல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி சலிப்பு தோன்றலாம். இருந்தால் கூட உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஜூன் 21 வரைக்குமே 6ஆம் வீட்டில் அசுர பலத்தோடு ஆட்சி பெற்று அமர்றதுனால தொழில் ரீதியான அனைத்து சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்வீங்க. அலுவலக அரசியலை தவிடுபொடியாக்கி மறைமுக எதிரிகள் மேலே முழுமையான ஒரு வெற்றியுமே பெறுவீங்க. மேலுமே ஜூன் 15க்கு பிறகு உங்களோட ஜீவனாதிபதியுமான சூரிய பகவான் 8ஆம் வீட்டுக்கு மாறுறதுனால அரசு துறைகள், நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்களா, இருந்தால் கூட 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த குரு பகவான்
உங்களோட ஜென்ம ராசியை நேரடியாக சுப பார்வையால் பார்க்கறதுனால எந்த ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் கூட உங்களோட திறமையால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால கொஞ்சம் எளிதாக நீங்கள் விட முடியும். சரி, வியாபாரம் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பாதி ரொம்பவும் லாபகரமாக அமைய போகிறது. அதாவது ஜூன் 8ஆம் தேதி உங்களோட சப்தமாதிபதி வியாபார ஸ்தனாதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று உச்ச குருவோடு இணைகிறாரு. இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கையானது ஏற்றுமதி, இறக்குமதி, டிராவல்ஸு, கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையங்களை நடத்துகிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட வாழ்க்கையை பல மடங்கு அதிகரிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோட லாபகரமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய அற்புதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மாறாக ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களோட 7ஆம் வீடான கலத்திர மற்றும் வியாபார ஸ்தானத்திற்கு நுழைவதனால கூட்டு தொழிலில் சற்றே கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் நிதானம் தேவை. வணிக கூட்டாளிகளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட தேவையில்லாத வாக்குவாதங்களோ அல்லது இந்த டைமில் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட தனிப்பட்ட முடிவுகளை அவங்க மேலே அதிகாரத்தோடு திணிப்பதை தவிர்ப்பது வியாபாரத்திற்கு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக நிதி நிலைமை, பணவரவு, இதெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குன்னா, பொருளாதார ரீதியாக உங்களோட வாழ்க்கை தரம் இந்த மாதத்தில் பிரம்மாண்டமாக உயரப்போகிறது. உங்களோட பஞ்சமாதிபதியான குரு பகவான் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு லாபத்தை யோகத்தை தொடங்கி வைக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது நீண்ட நாளாகவே வழக்குகளில் சிக்கி தவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு நல்ல சாதகமாக முடிவடையும். கடந்த காலங்களில் வரவேண்டி முடங்கி கிடந்த பணப்பாக்கிகள் இந்த மாதத்தில் பாதுகாப்பாக உங்களோட கைகளில் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. சூரியன் மற்றும் புதன் உங்களோட 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால காப்பீட்டு தொகைகள் அல்லது முதிர்வு தொகைகள் மூலமாக திடீர் மொத்த பணவரவு கிடைப்பதற்கு இந்த டைமில் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களோட சேர்க்கையினால் இல்லத்தில் நல்ல ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் நடத்துவதற்கோ அல்லது அமைதியான ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்வதற்கோ நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு பயணத்தை நீங்கள் பணத்தை எல்லாமே செலவிடுறதுக்கு இது ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஆரோக்கியம் எப்படி அமைஞ்சிருக்கு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு? அதாவது தொழில் நல்லாயிருக்கு, உத்தியோகம் நல்லாயிருக்கு, பணவரவு நல்லாயிருக்கு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆரோக்கியம் எப்படி இருக்குது? மாதத்தோட முற்பாதியில் உங்களோட ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அது மட்டும் இல்லாமல் உடல் வீரியம் மிகவும் பலமாக இருக்கும். பழைய நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மிக வேகமாக குணமடையும். இருந்தால் கூட ஜூன் 15க்கு பிறகு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டிற்கு மாறுறதுனால ஆரோக்கியத்தில் சற்றே கூடுதலான கவனம் தேவை. 8ஆம் இடத்து சூரியனோட உஷ்ண தாக்கத்தினால கண் எரிச்சல், வயிறு சூடு, அதே மாதிரி அசிடிட்டி அல்லது கடுமையான ஒற்றை தலைவலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் ஜூன் 15க்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் ஜூன் 21 அன்று செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவையில்லாத முன்கோபம், மன அழுத்தம் தலை தூக்கலாம். ஸோ இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க, மன அழுத்தத்தையுமே குறைச்சிக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சரியான ஓய்வை எடுத்துக்கோங்க. சும்மா வேலை தொழில் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்க. அதிக அளவில் நீர்மோர் பருகுவதும் உடலை நீர்ச்சத்தோடு வைத்துக்கொள்வதும் உங்களோட ஆரோக்கியத்தை மிகச்சிறப்பாக காக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை வெகுவாக மேம்படுத்துவார். அவருடனான உங்களோட பாசப்பிணைப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப அழகான ஆன்மீக சுற்றுலாவை திட்டமிடுவீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மறுபுறம் உங்களோட திருமண வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சில சவால்கள் காத்திருக்கு. அதாவது ஜூன் 15 வரைக்குமே 7ல் இருக்கக்கூடிய சூரியனாலும் சரி, அதனை தொடர்ந்து ஜூன் 21 முதல் 7ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாயாலும் வாழ்க்கை துணையோட கடுமையான ஈகோ மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் பேச்சுவார்த்தையிலையும் சரி நடத்திலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
சின்ன குடும்ப விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதங்களாக, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எதுவுமே தேவையில்லாத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய வாக்குவாதங்களாக மாறலாம். நான் சொல்வது சரிதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுட்டு அமைதியும் ரொம்ப பொறுமையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோமா, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டைம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களோட வித்யாஸ்தானம் அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக அமைய போகிறது. வெளிநாடுகளுக்கு போயிட்டு உயர்கல்வி ஏதாவது படிக்கிறது, ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களோட கனவுகள் 100% வெற்றிகரமாக மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு கிரகிக்கக்கூடிய திறனும் நினைவாற்றலும் மெமரி பவரும் கூர்மையடையும். இதனால் கடினமான போட்டித் தேர்வுகளை கூட ரொம்ப எளிமையாக நீங்கள் வெல்வீங்க. ஜூன் 22 வரைக்குமே 8ல் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனால் ஆராய்ச்சித்துறை, அதே மாதிரி மாணவர்களுக்கு மாபெரும் புதிய கண்டுபிடிப்புகளும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே குரு பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம், தந்தை வழியில் நன்மைகள், இது எல்லாமே ஏற்படும். இந்த குரு 9ஆம் இடத்துல அமையும் போது இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது. அதே நேரத்தில் சூரியன் 14/6/2026 வரைக்குமே 7ஆம் இடத்துல, அதாவது கலஸ்திரம், அதன் பின் 8ஆம் இடம் அஷ்டமம், இதுக்கு மாறப்போகிறார். செவ்வாய் இந்த டைமில் ரணருண ரோகஸ்தானம், பின் 7ஆம் இடம் கலத்திரம். சுக்கிரன் 9/6/2026 வரைக்குமே 8ஆம் இடம், அதாவது அஷ்டமம், பின் 9ஆம் இடம், இதெல்லாம் மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு இந்த தொழில் வேலைவாய்ப்பு பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சவாலான பணிகளை கூட நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய கூட்டாண்மை முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சக ஊழியர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோட அருளால் பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து, குடும்ப ஆதரவு மூலம் உங்களுக்கு நிதி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. புதிய முதலீடுகள் செய்ய சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியர் கூட ஒன்று சேரக்கூடியான வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இது எல்லாமே கூடும். இருந்தால் கூட மாத நடுப்பகுதியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் குறையும். ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பணிச்சுமையால் மன அழுத்தம், சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படும். கல்வியில் கவனம் கூடும். உயர்கல்விக்கான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை மாணவர்களுக்கு கொடுக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் 9/6/2026 சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறுறதுனால ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீங்க. பெண்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். மேலுமே 14/6/2026 சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுறதுனால பயணங்களில் ரொம்பவே எச்சரிக்கை தேவை. 19/6/2026 செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு மாறுறதுனால கணவன் மனைவியிடையே அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலுமே சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமான நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுடைய ராசிப்படி செவ்வாயை அதிபதியாக கொண்டது தான் இந்த விருச்சிக ராசி. அதனால் நீங்கள் தொடர்ந்து முருக வழிபாடு செய்யலாம். தந்தை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏதாவது உதவி உங்களால் முடிஞ்சது செய்யலாம். இதெல்லாம் உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்புமுனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் என்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படின்னா, உச்ச குருவினால் உருவாகக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பாக்கிய யோகத்தை முழுமையாக அனுபவிக்கவும், அஷ்டம சூரியன் மற்றும் 7ஆம் இடத்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய குடும்ப ஆரோக்கிய தடைகளை தவிடுபொடியாக்கவும் சில எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதும், நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. 9ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானோட பரிபூரண
தெய்வ அனுகூலமோ பூர்வ புண்ணிய பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஸ்தோத்திரம் அல்லது குரு கவசம் பாராயணம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் தான். ஜூன் 15க்கு பிறகு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய உஷ்ண உபாதைகள் மற்றும் திடீர் தடைகளை எல்லாமே தவிர்க்க அதிகாலையில் எழுந்துட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு சூரிய வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்து ஸ்ரீ ஆதித்ய ரிதுஷ சோஸ்திரத்தை கேட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக செவ்வாய் சாந்தி, அதாவது ஜூன் 21க்கு பிறகு 7ஆம் இடத்துல செவ்வாயால் வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி மரல்களால் அர்ச்சனை செஞ்சு எல்லாத்துக்குமே லேசாக வாழ்க்கை துணையோட இன்முகத்தோடு பேசுவதோ உங்களோட மிகச்சிறந்த ரொம்ப ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இது சொல்லப்படுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது. அதை எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களோட திறமை. ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்வது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட தோல்வியை கூட தவிடுபொடி ஆக்கி நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு அமையும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். உங்களுடைய நேரம் தேதி தசா புத்திகள் மேலுமே உங்களுடைய இடம் இதையெல்லாம் பொறுத்து ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். மேலுமே அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ஒரு 2 செகண்டுக்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்களா இந்த நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு கால் பண்ணி பேசலாம். மேலுமே உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராச்சும் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே இந்த டைம் உங்களுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சவால்களாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.